ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. பேரிடரால் நிலை குலைந்த வயநாட்டிற்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் நீளும் உதவிக்கரம். முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்காக குவியும் நிவாரணப் பொருட்கள். ஜேசிபி தான் தோண்டிட்டு இருக்குதுன்னு நாங்கள் அங்கே போனோம். அங்கே போனால் சும்மா மரம்லாம் அந்த வீடு தடுக்குதுன்னு சொல்லிட்டு வெட்டலான்னு சொல்லிட்டு வெட்டிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஜேசிபியிலேருந்து ஒரு குழந்தை அப்படியே வெளில வந்தது. ஒரு 5 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை, கால் இல்லாமல் உடம்பு மட்டும் வந்தது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார். வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவிக்கும் வயநாடு மலைக்கிராம மக்களுக்கு உதவி செய்ய கூவியும் தன்னார்வலர்கள். நிவாரண பணிகளில் சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்பு. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ராணுவத்தின் கௌரவ கர்னல் என்ற முறையில் நேரில் பார்வையிட்ட நடிகர் மோகன்லால் தனது அறக்கட்டளை மூலம் 3 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என அறிவிப்பு. வயநாட்டில் மீட்பு படையினரை அச்சுறுத்தும் பாம்புகள். வனப்பகுதி என்பதால் இடிபாடுகளை அகற்றும் போது சிக்கலை சந்திக்கும் ராணுவத்தினர். நிலச்சரிவில் ஆங்காங்கே சிதறி கிடந்த தங்க நகைகள் கண்டெடுப்பு. உரியவர்களிடம் ஒப்படைக்க கேரள காவல்துறை முயற்சி. வயநாட்டில் தமிழர்கள் 25 பேரின் நிலை இன்னும் தெரியவில்லை என அதிகாரிகள் விளக்கம். சிறப்பு குழுக்கள் மூலம் தேடி வருவதாக சமீரன் IAS தகவல். மீட்பு படையினருக்கு 3 வேளையும் உணவு சமைத்து வழங்கும் தன்னார்வலர்கள். நாள் ஒன்றுக்கு 8000 பேருக்கு உணவு தயாரிக்கும் பணி மும்முரம். வயநாடு தொடர்பான தலைப்புச் செய்திகளை பார்த்தோம். இனி மற்ற தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடைமடைக்கு சென்றது காவிரி நீர். திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பல பகுதிகளுக்கு இன்னும் தண்ணீர் செல்லாததால் விவசாயிகள் கவலை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையத்தில் வீடுகளை சூழ்ந்த வெள்ள நீர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. காவிரி கரைகளில் உற்சாகமாக கொண்டாடப்படும் ஆடி 18. கரை புரண்டோடும் வெள்ளத்தை போல வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்க காவிரி அன்னையை வழிபடும் மக்கள். புனரமைக்கப்பட்ட கிண்டி சிறுவர் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நூலகம், விழா அரங்கம், QR கோடு வசதியுடன் புதுப்பொலிவு பெற்ற பூங்கா. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் வந்தே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம். கடற்கரை முதல் காட்பாடி வரை ரயிலை இயக்கி பரிசோதனை.
பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் 25 மீட்டர் பிஸ்டல் இறுதிப் போட்டியில் களம் இறங்கினார் மனு பாக்கர். 3வது பதக்கத்தை வெல்வாரா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.